வெல்கம் டு குக்கிங் அப்டேட். தோசை மாவை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க. ஒரு பவுலில் தோசை மாவு எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கொடை மிளகா பொடியாக நறுக்கி வச்சது, உப்பு ஒரு டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா எல்லாம் ஒன்றா ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன போண்டா மாதிரி போட வேண்டியது. கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி போண்டா மாதிரி போடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு ஒன்று ஒன்றா பரட்டி போடணும். எல்லாத்தையும் நல்லா பரட்டி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமேல கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதோட சாம்பார் சட்னி சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு 15 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.